வணக்கம். எழுத்தாளர் வண்ணதாசன் அவர்கள் எழுதிய நாபிக்கமலம் சிறுகதை. சங்கரபாகம் அவருடைய மகள் வீட்டிற்கு வந்து 16 நாட்கள் ஆயிற்று. கூச்சமில்லாமல் நடமாடிக் கொண்டுதான் இருக்கிறார். சில சமயம் மருமகனோடு ஒரு அவசரத்திற்காக ஒன்றாக உட்கார்ந்து மேஜையில் சாப்பிடும்போது இயல்பாக இருக்க முடியவில்லை. தண்ணீரை பாட்டிலில் வைக்கிறார்கள். அதை குடிக்கும்போது எப்படியும் சிந்து விடுகிறது. அதிகம் பேசுவதில்லை என்றாலும், "பார்த்து மாமா" என்று சொல்லிவிட்டு, "சுந்தரி, ஒரு டவல் எடுத்து கொடு" என்று மருமகன் சொல்வது போதுமானதாக இருக்கிறது. சுந்தரி கூட, "அப்பா, உங்களுக்கு பிடிக்கும்ல, இன்னொரு அடை வாங்கிக்கிட்டா என்ன?" என்று கேட்கிறாள். இவருக்கும் இன்னொரு அடை வேண்டும் தான். மருமகனை பாராமல் தட்டை பார்த்து குனிந்தபடி, "இல்லம்மா, போதும். இதுவே சரியா இருக்கும். இதுக்கு மேலே என்றால் வயிறு சேட்டை பண்ணும்" என்று சொல்லிவிடுகிறார். அதே போல, "வெண்ணெய் கொஞ்சம் வைக்கட்டுமா?" என்றாலும், ஏதோ ஆயுளுக்கும் வெண்ணெய் வைத்து சாப்பிட்டதே கிடையாது என்பது போல, "ஐயையோ" என்று சுருக்கமாக சொல்லிவிடுகிறார். இந்த ஐயையோ எல்லாம் சமீப காலத்தில் இப்போது வந்தது. மகள் வீடுதானே, மகன் வீடுதானே என்று சுபாவமாய் புழங்கினது எல்லாம் கனகு என்கிற கனகலட்சுமி காலத்தோடு போயிற்று. என்னவோ அவள்தான் பகலையும் ராத்திரியையும் தனித்தனியாக கொண்டு வந்து இவரிடம் சேர்ப்பித்த மாதிரியும், இப்போது அப்படி எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாம் ஒன்று போல இருக்கிறதாகவும் தோன்றிவிட்டது. துப்புகிறதுக்கு 4 விதை இல்லாவிட்டால் அது என்ன ஆரஞ்சு பழம் என்று அவருக்கு படுகிறது. பழங்களுக்கும் அவருக்கும் ஒரு ஒட்டுதல் உண்டு. மாம்பழத்தை தோல் சீவி துண்டு போடுவது, சப்போட்டா சதைப்பற்றை ஒரு சுளை மாதிரி கரண்டியால் எடுத்து கிண்ணத்தில் போடுவது, நாவல் பழத்திற்கு உப்பு போட்டு குலுக்கி வைப்பது, கீரை கிடைக்கிற மத்தால் தட்டி தட்டி இரண்டாக உடைத்த மாதுளையின் முத்துக்களை எடுப்பது என்பதை எல்லாம் மிகுந்த ஈடுபாட்டோடு செய்கிறவர். ஆனால் அந்த சமயத்தில் ஒரு துண்டோ ஒரு சுளையோ எடுத்து வாயில் போட மாட்டார். "அது என்ன பச்சை நாவியா அல்லது விரத கொழுக்கட்டையா? ஒரு துண்டு வாயில் போட்டு பார்க்கக்கூடாதுன்னு யார் சட்டமாக போட்டிருக்காங்க?" என்று கனகு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறது உண்டு. கனகுடைய கடைசி தங்கச்சி சங்கரபாகத்துடைய கடைக்கட்டி குழந்தையாள் ஒரு தடவை ரொம்ப அழகாக சொன்னாள், "அத்தான், மாம்பழத்துக்கு தொலி சீவுகிறது சாமி படம் வரைகிற மாதிரியெல்லாம் இருக்கும்." சங்கரபாகத்திற்கு அப்படி அவள் சொன்னதை கேட்டதும் அப்படியே கத்தியை கீழே வைத்துவிட்டு பிசு பிசுக்கிற விரல்களோடு அவளுடைய கையை பிடித்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. கனகை பக்கத்தில் வைத்துக்கொண்டு, "அப்படியெல்லாம் செய்துவிட முடியுமா என்ன? உலகத்தில் எவ்வளவோ செய்ய வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. அதையெல்லாம் செய்துவிடவா செய்கிறோம்? மழையில் தரையோடு தரையாக நகர்ந்து செல்லும் கொப்புளத்தை என்றைக்காவது தொட்டிருக்கிறோமா? சங்கரபாகத்திற்கு கல்யாணம் விட்டு ஆக்குப்புறையில் ஒத்தாசை செய்ய பிடிக்கும். இப்போதல்லவா காது குத்துக்கு கூட மண்டபமும் புண்ணாக்கும் வந்திருக்கிறது. அவியலில் தேங்காய் எண்ணெய் விட்டு கிளறும்போது, அரிசி பாயசம் கொதித்து அச்சு வெல்ல வாசனையோடு தளதளவென்று வெண்கல உருளியில் துள்ளும்போது எல்லாம் பார்த்து கொண்டே இருப்பார். கல்யாண வீட்டு கோட்டை அடுப்புக்கு என்றே பருவட்டாக கீறிய உடைவிறகை தவச பிள்ளை தள்ளிவிடும்போது முகத்தின் மேல் வெக்கை அடிக்கிற அளவுக்கு சங்கரபாகம் நெருங்கி நிற்பார். சாமியாடும் பரமசிவதாஸ் கட்டியிருக்கும் அஞ்சல் சாய வெட்டியை தோரணம் கட்டியது போல தீ வீசி வீசி எரிகிற போது அப்படியே 5 விரல்களையும் உள்ளே நீட்டி விடலாமா என்று கூட அவருக்கு தோன்றும். குறுக்குத்துறை கோவிலில் சித்திரை விசுவுக்கும் வைகாசி விசாகத்துக்கும் எல்லாம் கரைத்து வைத்திருக்கிற சந்தனத்தில் கையை மூக்கிக்கிற மாதிரி கிடையாதது என்று அவருக்கு தெரியும். ஆனால் அப்படி எல்லாம் ஓரொரு சமயம் அவருக்கு தோன்றுவது உண்மைதான். அதற்காக அப்படி செய்து விடுவாரா என்ன? சாகிற வரைக்கும் கனகு அவரை நம்பவில்லை. அப்படித்தான் ஒவ்வொரு முறையும் நினைத்தாள். கல்யாணமாகி சுந்தரி பிறந்து 2-3 வயதிலேயே அது ஆரம்பித்து விட்டது. கனகு இவருடன் பேசுவதற்கென்றே ஒரு வகையான குரலையும் பேச்சையும் வைத்திருந்தாள். "நீரு என்னையும் பிள்ளைகளையும் நடுத்தருவில் விட்டுட்டு எவள் புறத்தையிலையாவது போகத்தான் போறேரு, எனக்கு நல்லா தெரியும்" என்று அவள் சத்தம் போட ஆரம்பித்த போது ராத்திரி 7 அல்லது 8 மணி இருக்கும். புத்தக அலமாரியில் இருந்த புத்தகத்தை எல்லாம் இறக்கி கட்டில் மேல் வைத்துவிட்டு சங்கரபாகம் தான் தன் கைப்பட அந்த அலமாரிக்கு வார்னிஷ் அடித்திருந்தான்.
அலமாரி கதவு இரண்டு கையையும் விரித்தது போல அகல விரிந்து கிடக்க ஈரவார்னிஷ் வாசனை வீடு முழுவதும் இருந்தது. சங்கரபாகம் கட்டில் மேலிருந்து கை கெட்டின புத்தகத்தை எடுத்து திருப்பி பார்த்து கொண்டிருந்தான். சுந்தரியை இடுப்பில் இடுக்கியபடி கனகு வேகமாக வந்து கைப்பிள்ளையை தக்கென்று தரையில் வைத்தாள். இந்த புள்ள முஞ்சிய ஒரு தடவைக்கு மேலே கூட இன்னொரு தடவை பார்த்திருப்பாரா? அந்த அடிச்சடியா அனுப்பின பொங்கல் வாழ்த்த விடிஞ்சதிலிருந்து 100 தடவை உத்து உத்து பார்த்துட்டு இருக்கேரு. அதில் என்னமாவது வழியுதா செய்து என்று ஆட ஆரம்பித்தாள். அது பொங்கல் வாழ்த்து அல்ல, பிறந்தநாள் வாழ்த்து. நேர்த்தியாக அச்சடிக்கப்பட்டிருந்தது. ஆண் பெண் முகங்கள், ஹார்ட்டின் படங்கள் எதுவும் கிடையாது. பனிவெள்ளை போன்ற வழவழப்பான அட்டையில் லேவண்டர் நிறத்தில் பூங்கொத்து. சங்கரபாகத்திற்கு அதுதான் லேவண்டர் பூவா என்று கூட தெரியாது. பவுடர் டப்பாவில் பார்த்திருக்கிறான். அந்த கருநீலம் அவனுக்கு பிடித்திருந்தது. லாவெண்டர் என்ற பெயரே நன்றாக இருந்தது. இந்த அட்டையும் அதனால் பிடித்திருந்தது. மற்றபடி அது செல்வி அனுப்பியது என்பதை தவிர இன்றைக்கு அதை அவன் கையில் எடுத்துக்கூட பார்க்கவில்லை. செல்வியிடமிருந்து சில புத்தகங்கள் சங்கரபாகம் அலமாரிக்கு வந்திருக்கிறது. அன்புமிக்க செல்விக்கு என்று கையெழுத்து போட்டு சங்கரபாகம் செல்விக்கு கொடுத்து திரும்பவும் அவனுடைய அலமாரிக்கே வந்திருக்கிற சில புத்தகங்களை கனகலட்சுமி எப்போது பார்த்தாள் என்று தெரியவில்லை. பார்க்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் வீட்டிலேயே இருப்பவளுக்கா பொழுது கிடைக்காது? அவனுக்கு அதில் ஒளித்து வைக்க ஒன்றும் இல்லை. எந்த வகையில் என்றாலும் அவனுக்கு பிடித்தமான புத்தகங்கள் அவை. அப்படி பார்த்தால் சங்கரபாகம் வேண்டுமென்றே தொலைத்து விட்டதாக பொய் சொல்லி மார்க்கெட் லைப்ரரியில் அபராதம் கட்டிய நீலகண்ட பறவையின் முதல் பக்கத்தில் லாசாரா கதைகளில் வருகிற மாதிரி பெயரில் நீலாயதாட்சி என்ற கையெழுத்து இருக்கிறது. அதற்கு அவன் என்ன பண்ண முடியும்? அலுவலகத்தில் சரஸ்வதி பூஜையை ஒட்டி ஒரு பட்டிமன்றம் நடந்தது. இவன் பேசின அணி ஜெயித்து முதல் பரிசாக இவன் உட்பட 3 பேருக்கும் மில்க் குக்கர் கொடுத்தார்கள். சங்கரபாகத்துக்கு பட்டிமன்ற பேச்செல்லாம் வரவில்லை. இவனை விட எதிரணியில் சின்ன மரியம் நன்றாக பேசினதாக சொல்லி அந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கியவர் கையால் அதை அங்கேயே அந்த பெண்ணுக்கு கொடுத்து விட்டான். அதை மறைக்கவும் இல்லை. இப்படித்தான் கனகவுடமும் சொன்னான். அது நல்லா பேசிச்சு, கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்துட்டேன். கனகவுக்கு அவ்வளவு ஆங்காரம் எங்கிருந்து வந்தது எனக்கு தெரியவில்லை. அந்த சிலுப்பட்டை தானே, பார்வதி டாக்கீஸில் தானே பார்த்தேனே அவள் லட்சணத்தை. ஒருத்தர் பாக்கி இல்லாமல் பல்ல பல்ல காட்டிகிட்டு இருந்தாளே அவ தானே. அவள் பேசினாலாம், இவர் மில்க் குக்கரை உனக்குத்தான்னு தூக்கி கொடுத்தாராம். அடுத்த ட்ரிப்பு எவ்வளவு பேசுவா, வேணும்னா எங்கள் வீட்டில் போட்ட மயிறு செயினை கலத்தி கொடுத்துட்டு வந்துடும். சங்கரபாகம் வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அன்றைக்கு ராத்திரி தன் கழுத்தில் கிடந்த செயினை கழற்றி அவளிடம் கொடுத்ததோடு சரி. இந்த ரோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று சொல்லி கொண்டுதான் அதை வாங்கி வைத்தாள். சங்கரபாகத்திற்கு எச்சிலை கூட முழுங்க முடியவில்லை. தொண்டையை அடைத்தது. வெளியிலேயும் உடனே போக முடியாது. அதற்கும் எவன் ஞாபகம் வந்துட்டது, சட்டையை லாத்திக்கிட்டு கிளம்பியாச்சு என்று சொன்னாலும் சொல்லுவாள். சங்கரபாகம் பட்டாசலில் கட்டியிருந்த தொட்டிலில் தூங்குகிற சின்னவனை பார்த்து கொண்டே நின்றான். சுந்தரிக்கு அப்புறம் 5-6 வருடம் கழித்து பையன் பிறந்திருந்தான். தொட்டில் கட்டின வெள்ளை காடா துணியின் வாசனையும் மூத்திர வாசனையுமாக உள்ளே தூங்கும் குழந்தையை பார்க்க பார்க்க அழுகை வெடித்து கொண்டு வந்தது. தொட்டில் கட்டியிருந்த மாகாணிக்கு பக்கம் உத்தரத்தில் கூடு கட்டியிருந்த அடைக்கலாங்குருவி அவனுடைய நடமாட்டத்தில் கலைந்து வெளியே பறந்தது. இரும்பு பீரோ தலையில் நீட்டி கொண்டிருந்த உடைந்த சிலேட்டு பலகையில் உட்கார்ந்து அசையாமல் பார்த்தது. சங்கரபாகத்திற்கு எல்லாம் இவ்வளவுதான் என்று தோன்றிற்று. அவன் இந்த இரவில் நடந்த இத்தனையையும் தாண்டி இங்கே தொட்டில் பக்கத்தில் இருப்பதெல்லாம் அந்த குருவியை பார்ப்பதற்கு மட்டும்தான் என்று பட்டது. கனகு உதிர்த்த அத்தனை வார்த்தைகளும் தன்னை கல் தொட்டி தண்ணீரில் முக்கி கழுவி ஈரம் போக உதறி இப்படி ஒரு குருவியாக அமர்த்தி விட்டது என்று நம்பினான். இப்போது குழந்தையின் இடுப்பு தொட்டில் துணைக்குள் நெளிந்து கால் பாதம் தொட்டிலுக்கு வெளியே நீண்டுவிட்டு மறுபடியும் உள்ளே போய்விட்டது. இப்படி குருவி மட்டும் இல்லை, காகம், கிளி, மைனா, பருந்து என்று எல்லாவற்றையும் காண்பதற்கான சந்தர்ப்பம் சங்கரபாகத்திற்கு வந்து கொண்டேதான் இருந்தது. 10வது வகுப்பில் பள்ளிக்கூடத்தில் முதலாவதாக பசுபதி வந்திருந்தான். அப்பா அம்மாவை வர சொல்லியிருந்தார்கள். சங்கரபாகமும் கனகவும் போய் ஹெட்மாஸ்டர் அறை பக்கம் நின்றார்கள்.
சங்கரபாகத்துடன் சின்ன வகுப்பில் படித்த ஹசீனா அங்கே வேலை பார்க்கிறாள் என்று அவருக்கே தெரியாது. பசுபதிக்கு ஹசீனா வகுப்பு எதுவும் எடுக்கவில்லை. ஆனால் சங்கரபாகத்தை அடையாளம் தெரிந்து வந்து ரொம்ப நேரம் பேசினாள். கனகுவை பற்றி அவளுக்கு தெரியாதல்லவா? ஏதோ ஒரு சந்தோஷத்தில் கையை பிடித்து கொண்டு 2 வார்த்தைகள் பேசிவிட்டால் போல. இவருக்கே அது நினைவில்லை. எல்லாம் முடிந்து ஸ்கூல் காம்பவுண்டை விட்டு கூட 3 பேரும் வெளியே வந்திருக்கவில்லை. கனகு ஆரம்பித்து விட்டாள். கையை பிடிக்கிறதுக்கு, காலை பிடிக்கிறதுக்குன்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒருத்தியை வச்சிருப்பீர் போல. பசுபதி, அம்மா, எங்கள் +2 மேத்ஸ் மேம் அம்மா அது என்று சொன்னான். அவன் குரல் மிகவும் உடைந்திருந்தது. சங்கரபாகம் தன் மகனுடைய தோளில் கை வைத்தார். கனகு தரையில் தூ என்று துப்பிக்கொண்டே ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்தாள். சுந்தரிக்கு கல்யாணம் எல்லாம் பேசி முடித்திருந்தது. வெற்றிலை கை மாறுகிற சமயம். சுந்தரி மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரர் பெண்ணாக இருக்கக்கூடாதா என்ன? இந்த பக்கம் பேங்க் ஆடிட் வேலையாக வந்திருப்பார்கள் போல. தங்கள் உறவினர் பையனுக்கு முடிவாகி இருக்கிறது என்று பெண்ணை பார்த்துவிட்டு போக வந்ததில் என்ன தப்பு இருக்கிறது? ஆப்பிள், உலர்பழங்கள், முந்திரி வகை இனிப்புகள் என்று வாங்கி வந்திருந்தார்கள். சுந்தரியை அவருக்கு பிடித்து போய்விட்டது. சுந்தரி கைகளை பிடித்து உட்கார்ந்து ஆங்கிலத்தில் பேசி சிரித்து கொண்டிருந்த 1/2 மணி நேரத்தில் சங்கரபாகம் முகத்திலேயே ஒரு தெளிவு வந்துவிட்டது. இது உலகம் முழுவதும் உள்ளது தானே. ஒரு 50 வயது தாண்டிய ஆணுக்கு அவனை விட 10 வயது குறைவாக இருக்கிற பெண் கலகலப்பாக வாய்விட்டு சிரித்து மனம் விட்டு பேசுவது பிடித்துத்தானே போகும். இத்தனைக்கும் அந்த பெண் இருந்தது ஒரு காப்பி குடிக்கும் நேரம்தான். சுந்தரியும் அவரும் ஆங்கிலத்தில் பேசும்போது சங்கரபாகவும் இடையில் ஆங்கிலத்தில் பேசி கலந்து கொண்டான். வழக்கத்தை விட சற்று உறக்கச் சிரித்தான். வாசலில் டாக்ஸி நின்றது. புறப்படும்போது சுந்தரி பையை தூக்கினாள். சுந்தரி கையில் இருந்து பையை வாங்கி கார் வரை சங்கரபாகம் போய் வழி அனுப்பி விட்டு வந்தான். சுந்தரி கை அசைத்தது போல அவனும் கை அசைத்தான். அருமையான மனுஷி என்று சுந்தரியிடம் சொன்னது கனகுவின் காதில் விழுந்து விட்டது. ஏன் அருமையாக இருக்க மாட்டா? இங்கே ஒருத்தி அடுப்படியிலேயே கடந்து கசங்கிக்கிட்டு இருப்பா. உயரமும் தாண்டியுமா ஒருத்தி அலுங்காமல் குலுங்காமல் காரில் வந்து இறங்கி எனக்கு தான் 32 பல் இருக்குன்னு ஈன்னு இழிச்சிக்கிட்டு போனால் அருமையாக தான் இருக்கும் என்று ஆரம்பித்தாள். வந்திருந்த பெண் அவருடைய உடல்வாகுக்கு என்ன பண்ணுவார்? கனகு மிக அசிங்கமாக ஒரு சைகை செய்தது தான் சங்கரபாகத்தை குப்புற தள்ளிவிட்டது. தன்னுடைய கைகளை 2 மார்பு பக்கமும் கூப்பி வைத்து கொண்டு இப்படி இப்படி 2யும் ஆட்டிக்கிட்டு அவள் பேசுவா. நீர் அவள் குசுவை குடிச்சுக்கிட்டு கார் வரைக்கும் போய் அவள் பெட்டி படிக்கெல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டு வருவீர். இங்கே தான் நான் விக்கி செத்தா கூட ஒரு மடக்கு தண்ணி கோரி கொடுக்க எனக்கு நாதி கிடையாது. இதில் அப்பனும் மகளும் வேற ஒத்து என்று சத்தம் போட்டாள். சுந்தரி தலையில் கை வைத்து கொண்டு அம்மா என்று ஒரு அடிபட்ட மிருகம் போல சத்தம் கொடுத்தாள். சங்கரபாகம் ஒன்றும் பேசவில்லை. கட்டிலில் போய் குப்புற படுத்துக்கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதார். கொஞ்ச நேரம் கழித்து கதவை திறந்து சுந்தரி உள்ளே வந்தாள். கட்டிலேயே அப்பா பக்கத்தில் விளிம்போடு விளிம்பாக உட்கார்ந்தாள். அவள் பிடிக்கிற வசத்தில் இருந்த சங்கரபாகத்தின் கையை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்து கொண்டாள். அம்மாவை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல என்று தட்டி கொடுத்தாள். இது என்ன புதுசா என்றாள். அமைதியாக இருங்க என்று இப்படி சின்ன சின்னதாக சொன்னாள். சொன்னது போதாது என்று தோன்றியதோ என்னவோ. ஒன்றும் இல்லை என்று மெதுவாக சொல்லி தன் கையில் வைத்திருந்த அப்பாவின் கையை மெல்ல தட்டி சாந்தியை கொடுத்தாள். சங்கரபாகத்தை சமீப 6-7 வருடங்களில் சுந்தரி தொட்டதே இல்லை. கனகு தொட்டது கூட குறைச்சல். யாருமே தொடவில்லை என்றும் யாருமே தொடாதது போன்ற ஒரு விதத்தில் அவருடைய மகள் அவரை தொட்டு விட்டது போலவும் சங்கரபாகத்திற்கு தோன்றியது. நீ போம்மா, நான் கொஞ்சம் படுத்துந்துட்டு வாரேன் என்று சொல்லிவிட்டு தலையணையில் இருந்து முகம் திருப்பி பார்த்தார். சரிப்பா என்று சத்தம் மட்டும் கேட்டது. அந்த அம்மா கொண்டு வந்திருந்த மல்லிகைப்பூவும் தலையுமாக சுந்தரி அப்படி நடந்து போகிற முதுகு தோற்றம் பிடித்திருந்தது. சங்கரபாகம் அந்த நிறைவோடு அந்த கணம் சாக விரும்பியது உண்மை. இதுக்கெல்லாம் மனுஷன் சாவானடே, ராமலிங்கம் பெரியப்பா அவரிடம் சொன்னார். இப்படி இப்படி நடந்தது பெரியப்பா என்று சங்கரபாகம் அவரை மருந்து கடை பக்கம் பார்த்தபோது சொன்னார். அந்த மருந்து கடையில் பெரியப்பாவும் அவருடைய 4-5 சிநேகிதர்களும் தினசரி கூடுவது வேறொன்றிற்காக. பெரிய கடை அது.
உட்பக்கம் வீதி ஜாஸ்தி. அங்கே இருந்து ஆளுக்கு 2 மடக்கு சாப்பிட்டு விட்டு வருவார்கள். காரக்குறிச்சி நாதஸ்வரம் கேட்டுவிட்டு எழுந்து வருகிற மாதிரி முகத்தில் ஒரு களை இருக்கும். கொஞ்ச தூரம் என் கூட வா, ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார்ந்து பேசுவோம் என்று கூட்டிக் கொண்டு போனார். கடுத்தான் எறும்பு இருக்க போகுது, பார்த்து உட்காரு என்று சிமெண்ட் பெஞ்சை காட்டினார். பாவம் அந்த பிள்ளை என்னடே பண்ணும். அந்த குடும்பத்துக்கே அப்படி ஒரு பிசகல் உண்டும். கனகவை உனக்கு கட்டி வைக்க சொல்லி ஏற்பட்டு பேசினதில் நானும் ஒருத்தன்னு உனக்கு கூட என் மேலே வருத்தம் இருக்கும். நான் சொன்னா நீ நம்பணும். கனகவோட சித்தப்பன், பெரியப்பன், மக்கமாரு எல்லாரும் குடும்பத்துக்கு 2 பேர் ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் இருக்காங்க என்கிறது வாஸ்தவம். ஆனால் நான் அறிய கனக குடும்பத்தில் யாருக்கும் சத்தியமாக அப்படி ஒன்றும் கிடையாது. நான் 1க்கு 4 தடவை சாரிச்சிட்டு தான் உங்கள் அப்பா கிட்ட துப்பு சொன்னேன். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே சுற்றி இங்கே சுற்றி அதே கதை இவளுக்கும் வந்து உன் தலையில் விடியும்னு யார் நினைச்சா என்றவர் அண்ணாந்து மேலே அரச மரத்தையே பார்த்து கொண்டிருந்தார். கீழே கிடந்த ஒரு பழுப்பு இலையை பொறுக்கி கையில் வைத்து அசையாமல் அதை பார்த்து மரத்தை காட்டி, இதுவும் அங்கேதான் இருந்தது இம்புட்டு நாளும் என்றார். மகளுக்கு தாலி கட்டுறது வரைக்கும் வந்துட்டேன். தாழையூத்துக்கும் ஜங்ஷனுக்கும் எவ்வளோ தூரம்? இனிமேலையா தண்டவாளம் தடப்புரண்டோட போகிறது? இந்த மட்டுக்கும் ஊர் வந்து சேர்ந்தோமேன்னு போய்கிட்டே இருப்போம் என்று ராமலிங்க பெரியப்பா சொல்லும்போது 3வது பிளாட்பாரத்தில் ஏதோ ஒரு வண்டி வந்து நின்று என்று கூவியது. சங்கரபாகத்திற்கு அதை பார்த்தவுடன் மற்ற எல்லாம் விலகிவிட்டது. உலகத்திலேயே மிக அழகானது ஒரு ரயில் வந்து எப்படி அதன் கடைசி நிலையத்தில் நிற்கிற காட்சிதான் என்று தோன்றியது. கனகு தன்னை மட்டும் பயணத்தில் விட்டுவிட்டு சட்டென்று அவள் இறங்கி போய்விடுவாள் என்று எதிர்பார்க்கவே இல்லை. பசுபதிக்கு கல்யாணம் எல்லாம் ஆகி 2வது பொங்கல் படி கொண்டு வந்து வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். பட்டாசில் மஞ்சள் குலையும் கரும்பு கதிரி பழத்தாரும் தாம்பாளமும் அப்படியே இருக்கிறது. களிமண் அப்பின சிறு கிழங்கு வாசம் அதன் தனி அடையாளத்துடன் வாசலில் பாம்பாட்டியோ குடுகுடுப்பைக்காரனோ சத்தம் கொடுக்கிறார்கள். தலையணையை போட்டு படுத்திருந்த கனகு எழுந்திருந்து போனாள். அவளுக்கு என்னவோ அப்படி ஒரு பழக்கம். வாசலில் யார் வந்து நின்றாலும் அவர்களுடன் போய் 10 நிமிஷம் அரை மணி நேரம் என்று பேச்சு கொடுக்காமல் வரமாட்டாள். மேல் சட்டை போடாமல் திறந்த மேனிக்கு வாசலில் வந்து நின்று ஒரு புத்திக்கு சரியில்லாத பெண்ணை நடையில் உட்கார்த்தி வைத்து சாப்பாடெல்லாம் போட்டு கை சைகளாயே எந்த ஊர், கல்யாணம் ஆகிவிட்டதா, ஏன் இப்படி ஆகிவிட்டாள் என்பது போன்ற விவரங்கள் எல்லாம் கேட்பாள். அவள் என்ன சொல்வாளோ, இவளுக்கு என்ன புரியுமோ? சங்கரபாகத்திடம் சுந்தரியிடம் எல்லாம் வாசலில் நிற்கிறவளுடைய பூர்வோத்தரம் வரைக்கும் சொல்வாள். பசுபதியை பசுபதி என்றுதான் சொல்ல வரும் அவளுக்கு. ஏ பசுபதி, உன் கேமராவை எடுத்துக்கிட்டு வா, வந்து எங்கள் 2 பேரையும் ஒரு போட்டா பிடி என்று சத்தம் கொடுப்பாள். வாசலில் 1000 வருஷம் வாழ்ந்த கிழவி மாதிரி ஒருத்தி, வரி வரியாக முகத்தோல் சுருங்கி பல்லில் கருப்பு விழுந்து பூனைக்கண் இடுங்கி சிரித்து கொண்டிருப்பாள். 7 ஜென்மத்தையும் இடைவெளி இல்லாமல் ஒன்று மாற்றி ஒன்றா சாக்காலம் போக்காலம் இல்லாமல் தவ்வி தவ்வி வந்திருப்பா போல என்று சொல்வாள். பல ஸ்தலம், பல மண், பல தண்ணி என்று சொல்லி அவள் கையை பிடித்து கொண்டு, அப்பாவை கொஞ்சம் எழுந்திரிச்சு வந்து பார்க்க சொல்லு, பூனை கண்ணை மினுங்கிறத பார்த்தா அஞ்சுதல பாம்பும் ஆதிசேஷனுமா தெரியுது என்பாள். பசுபதி மறுப்பு சொல்ல மாட்டான், படம் பிடிப்பான். சங்கரபாகவும் மேல் துண்டை போர்த்தி கொண்டு வாசலில் வந்து நிற்பார். மற்ற நேரங்களில் கனகலட்சுமி எப்படி எப்படியோ இருந்திருந்தாலும் இது போன்ற நேரங்களில் ஒரு அபூர்வ மனுஷியாகவே அவள் மாறிவிடுவது போல இருக்கும். பூர்வத்திலிருந்து அபூர்வத்திற்கு அவள் எப்போது மாறினாள், எப்படி மாறினாள் என்று கனகவையே பார்த்து கொண்டிருந்து விடுவார். அப்படித்தான் அன்றைக்கும் ஒரு பாம்பாட்டிக்கு சோறு எல்லாம் போட்டுவிட்டு, இவனை பார்த்தாலே அப்படித்தான் இருக்குது, நாகரத்தினத்தை கக்கி விட்டு அதோட வெளிச்சத்தில் இறைதேட வந்தது மாதிரி தான் இருக்கான், உளுத்தம்பருப்பு வாசனை தாங்க முடியலை, அப்படியே நெஞ்சு அடக்கி என்று கையில் இருந்த சிப்பலையும் வெங்காய கரண்டியும் அங்கணத்தில் போட்ட கையோடு அங்கேயே உட்கார்ந்தவள், சுந்தரி கொஞ்சம் தண்ணி கோதி கொடு என்றாள். வெயிலில் கிடந்த உள்பாவடையை மடித்து 2ஆம் கட்டு கொடியில் போட்டுவிட்டு சுந்தரி வருவதற்குள் கனகு ஒரு பாம்பை போல நெளிந்து அடுப்படியில் கிடந்தாள். பேச்சு மூச்சில்லை. சுந்தரி அப்பா என்று கத்தும்போது அங்கனக்குழி சிப்பலில் ஒட்டியிருந்த சோற்று பருக்கியை கூழைவாலோடு
ஒரு மூஞ்சூர் சாப்பிட்டு கொண்டிருந்தது. அதன் எளிய கன்னத்தில் கீழ்ப்பாத்திரம் சரிந்து இடம்பெயர்ந்து உலோக சத்தம் உணுக்கென்று கேட்டு அடங்கியது. கனகு தன்னை இப்படி அந்தரத்தில் விட்டுவிட்டு போய்விடுவாள் என சங்கரபாகம் நினைக்கவே இல்லை. சுந்தரியை விட பசுபதியை விட எல்லாம் சங்கரபாகம்தான் தவியாக தவித்தார். சாப்பாட்டு தட்டு முன்னால் உட்கார்ந்து கொண்டு பசுபதி வீட்டுக்காரியிடம், உங்கள் அத்தைக்கு இலை போட்டு பரிமாறுகிறது என்றால் ரொம்ப பிடிக்கும். ஒரு பூட்டு இலை வாங்கினால் 3வது 4வது இலை தான் இலசாக இருக்கும். அதை போட்டு சாப்பிட சொல்லுவா என்று சொல்லுவார். 2 வாழைக்கன்று புறவாசலில் வைக்கணும்னு தோணாமலே போச்சு என்று வருத்தப்படுவார். ஒரு நாள் ராத்திரி தூக்கம் வராமல் இங்கேயும் அங்கேயுமாக நடந்து கொண்டிருந்தார். என்னப்பா தூங்கலையா? இருட்டுக்குள்ளே லாத்திக்கிட்டு இருக்கீங்க என்று பசுபதி லைட்டை போட்டான். ஒரு சத்தமுமே இல்லையாப்பா, இப்படி காமாக இருக்கு என்றார். அவர் குரலை விட பார்வை வேறு மாதிரியான திகைப்பில் இருந்தது. இருக்கட்டும்பா என்று பசுபதி சங்கரபாகம் தோளில் கையை வைத்தான். எப்போதும் முண்டாபனின் போடுகிற அவர் இப்போது ஏதுமற்று இருந்தார். காரை எலும்பு தென்னி குழி விழுந்து கிடந்தது. ரேடியோ வச்சுட்டு போகிறேன், ஏதாவது தூக்குற வர வரையே கேட்டுக்கிட்டு இருங்க என்று பசுபதி பொத்தானை அமுக்கிய போது, மலர்கள் நனைந்தன பனியாலே என்ற பாட்டு வந்தது. அணைச்சிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் கீழே குனிந்து கொண்டார். வர வர அப்பா யார் முகத்தையும் பார்த்து பேசுகிறத விட்டுட்டார் அக்கா என்று மறுநாள் பசுபதி ஃபோன் பண்ணிய போது சுந்தரி அந்த பக்கத்தில் அழ ஆரம்பித்தாள். நேற்று ராத்திரி கூட சாதாரணமாகத்தான் பேச்சு ஆரம்பித்தது. அம்மா தேதி இந்த வருஷம் எந்த தேதிக்கு வருதுப்பா? தம்பிக்கிட்ட ஞாபகப்படுத்தணும். டூருக்கு இருன்னு அவன் வெளியூர் போயிடக்கூடாதல்லவா என்று சுந்தரி தான் கேட்டாள். சங்கரபாகம் அதற்கு உடனடியாக பதில் சொல்லவில்லை. அது தன் கவனத்தில் இருக்கிறது என்பது போல தலையை அசைத்து கொண்டார். சுந்தரி ஏதோ படித்து கொண்டிருந்தாள். இந்த வீட்டில் ஹாலில் அருமையாக 2 சோஃபாக்கள், 4 நாற்காலிகள் இருக்கின்றன. சுந்தரி எப்போது என்றாலும் ஹாலில் இருந்து அடுத்த அறைக்கு போகிற சுவரில் சாய்ந்தபடி தரையில் உட்கார்ந்துதான் படிப்பாள். பெண்கள் தங்கள் தாய் வீட்டு சுவர்களை இப்படி தங்களுடைய வீட்டுக்குள் எப்படியாவது நகர்த்தி கொள்கிறார்கள் என்று சங்கரபாகத்திற்கு தோன்றியது. இங்கே உட்காந்து படித்தா தான் நம்ம வீட்டில் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கு. என்ன சொந்து என்றார். படித்த வாக்கில் உட்கார்ந்து கொண்டு தன்னை ஏறிட்டு பார்க்கிற சுந்தரியை சங்கரபாகத்திற்கு ரொம்ப பிடித்திருந்தது. கொஞ்சம் வேண்டும் போல நினைத்தார். லேசாக குனிந்து வகுடு பிரிந்து பளபளக்கிற உச்சி தலையில் உள்ளங்கையை ஊன்றி ஒரு அசைப்பு அசைத்து, என்ன புஸ்தகம் என்று கேட்டார். சுந்தரி வலதுகை விரல்களுக்குள் சிறகு விரித்திருந்த புத்தகத்தை மேலே உயர்த்தினாள். உயிர்த்தேன், செல்வி பிரியம்மா கையெழுத்து போட்டு உங்களுக்கு கொடுத்தது என்று சிரித்தாள். சுந்தரி சிரிப்பு இவ்வளவு அழகாக இருப்பதை, சுந்தரி கண்கள் இவ்வளவு அகலமாக விரிவதை சங்கரபாகம் இதுவரை பார்த்ததே இல்லை. இடி விழுந்து நொறுங்கியது போல சுவரில் கையை ஊன்றிக்கொண்டு, இந்த ஒரு புஸ்தகத்துக்காக உங்கள் அம்மை என்னை பாடுபடுத்தியிருப்பா தெரியுமா? என்ன பாடுபடுத்தியிருப்பா தெரியுமா? சங்கரபாகம் தெப்பக்குள தண்ணீருக்குள் விழுந்து நெளியும் கோவில் சுவரின் காவிப்பட்டைகள் போல நடுங்கினார். 1 வருஷமா 2 வருஷமா 46 வருஷம். எந்த ஆம்பளைக்கும் வரக்கூடாது அந்த துன்பம் என்று அவராகவே ஒரு ஒற்றை நாற்காலியில் உட்கார்ந்தார். சுந்தரி புத்தகத்தை தரையில் கவிழ்த்தி வைத்துவிட்டு சங்கரபாகம் பக்கம் போய், ஃபேன் போடுதேன் பா என்றாள். அந்த விசிறி சத்தம் ஒரு இன்னொரு குரல் போல அவர்களுடன் இருக்க ஆரம்பித்தது. ஒரு உரையாடலின் தீவிரத்திற்கு 3வது நபர் அவசியம்தான். அவருக்கு அப்படி தோன்றியது. சங்கரபாகம் மகளின் பக்கம் தன் முகத்தை நீட்டினார். முகத்தை மட்டும் தனியாக ஒரு தட்டில் வைத்து நீட்டுவது போல் இருந்தது. கண்ணாடியில் எத்தனை தடவை பார்த்துக்கிடுவேன் தெரியுமா? இது என் மூஞ்சியே கிடையாதும்மா, குதிரையோட மூஞ்சி. இங்கே பாராதே அங்கே பாராதேன்னு கண்ணு 2க்கும் பட்டை போட்டிருக்கமே, அந்த குதிரை மூஞ்சி மாதிரி ஆக்கிட்டா உங்கள் அம்மா. சங்கரபாகம் இதுவரை நடந்த யுத்தத்திற்காக அணிந்திருந்த கவசங்களையும் கேடயங்களையும் உடைவாட்களையும் கலட்டுகிறாரா அல்லது மாட்டத் துவங்குகிறாரா என்று சுந்தரிக்கு தெரியவில்லை. இப்போ கலட்டி தூர போட்டு விட வேண்டியது தானே என்று சுந்தரி பொதுவாக சொன்னாள். கலட்ட முடியாதும்மா, இனிமேல் கலட்டி ஆக போகிறது ஒன்றும் இல்லை. உனக்கு தெரியாது, என் 30 வயசுக்கு மேலே இந்த ராத்திரி வரைக்கும் உலகத்தில் இருக்கிற ஒரு பொம்பளையை கூட ஏறிட்டு பார்க்க முடியாமல் போச்சு. பஸ் இருக்கிறதுக்கு பக்கத்தில் நிற்கிறது,
ட்ரெயினில் நம்ம கம்பார்ட்மெண்ட்டில் வருகிறது, கல்யாண வீட்டில் சரசரன்னு பட்டுச்சரையும் பூவுமாக போகிறது, ஆஃபீஸில் புதுசா ஒரு புடவைய கட்டிக்கிட்டு நடமாடுகிறது. அவ்வளவு ஏன், ஆக்சிடென்ட் ஆகி ரோட்டில சத சதன்னு ரத்தத்தில கிடக்கிறது. எந்த பொம்பளையையும் நான் பார்க்க முடியாமலே போச்சு. எங்க திரும்பினாலும் ஆம்பளை, ஆம்பளை, மீசை, தாடி, சிகரெட்டு, வேர்வை, விஸ்கி, பிராந்தி. சங்கரபாகம் நாளை அரங்கேறப் போகும் ஒரு நாடகத்திற்கான இறுதி ஒத்திகையை நிகழ்த்துவது போல குவியல் குவியலான வார்த்தைகளையும் பாவனைகளையும் தனித்தனியாக தேவைக்கு ஏற்றது போல உச்சரித்து அசைந்து கொண்டிருந்தார். சுந்தரிக்கு அப்பாவை பார்க்க பயமாக இருந்தது, விருப்பமாக இருந்தது. அம்மா எப்படியெல்லாம் பேசுவாள் என்பதை பார்த்து பார்த்தே அவள் வளர்ந்திருந்தாலும் இப்படி ஒரு அப்பாவை இன்றைக்கு தான் பார்ப்பது போல இருந்தது. சங்கரபாகம் சுந்தரியை பார்த்து, அந்த புஸ்தகத்தை எடு என்றார் எழுந்திராமல். அப்படியே ஒரு கன்றுக்குட்டி போல முட்டி போட்டு கையூண்டி நகர்ந்து சுந்தரி அந்த புத்தகத்தை எடுத்து அப்பாவிடம் கொடுத்தாள். சங்கரபாகம் அந்த புத்தகத்தை எடுத்து முதல் பக்கத்தில் இருக்கிற கையெழுத்தையே பார்த்தார். ஒரு கட்டு பணத்தாளை ஒரு அடுக்குச் சீட்டை விசிறுவது போல அந்த பழுப்பு தாட்களை விரல் அழுத்தத்தில் மடித்து விடுவார். உங்கள் அம்மா மட்டும் உலகத்தில் இருந்தால் போதுமா? செல்வி இருக்கணும், நீ இருக்கணும், உன் வீட்டுக்காரர் இருக்கணும், நான் இருக்கணும், பசுபதி பசுபதி வீட்டுக்காரர் இருக்கணும், எல்லாரும் தானே இருக்கணும். சங்கரபாகம் அவருக்கு உண்டான வேகத்தில் அவருக்கு தோன்றியதை தோன்றியது போல முழுவதும் சொல்ல முடியாமலும் முழுவதும் சொல்ல விரும்பாமலும் அப்படியே திகைத்தாற் போல அமர்ந்திருந்தார். எல்லாரும் தான் இருக்கோமேப்பா. சுந்தரி அப்பாவின் கையை பிடித்து கொண்டாள். அவளுடைய கையை பிடித்து கொண்டிருந்தவர் கொஞ்சம் சிரித்துவிட்டு மறுபடி பேச ஆரம்பித்தார். உத்து உத்து ரொம்ப நேரம் டிவியை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ஆஃப் பண்ணினா ஸ்க்ரீனில் 2 செகண்ட் அந்த உருவம் கோஸ்ட் மாதிரி தெரியும். உங்கள் அம்மையையே இத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ திடீர்னு உலகத்தை பார்த்தால் உலகம் முழுவதும் இருக்கிற பொம்பளையா உங்கள் அம்மை தான் தெரியுதாளோ என்னவோ. சங்கரபாகம் இதை சொல்லிவிட்டு சுந்தரி கையை தன் கையில் அடித்து கை தட்டுவது போல உறக்கச் சிரித்தார். சுந்தரிக்கு அப்பாவுடன் சேர்ந்து சிரிக்க முடியவில்லை. சட்டென்று நெகிழ்ந்து விட்டது. அம்மாவை அப்பா எவ்வளவு நேசிக்கிறார் என்றுதான் அவள் அதை உணர்ந்து புரிந்து கொண்டாள். தான் அப்படி உணர்வதை ஆங்கிலத்தில் சொல்வது சரியாக இருக்கும் என்று தோன்றியது. அப்பா, நீங்கள் எவ்வளோ பெரிய காதலர் என்றாள். சங்கரபாகம் அதே அளவு உணர்வுபூர்வமாக ஆங்கிலத்தில் நிச்சயமாக என்றார். அப்படியானால் நாளை உங்களுக்கு பெண்கள் மயமாக விடுகிறது. இல்லை, கனகலட்சுமயமாக. சங்கரபாகம் மெதுவாக சுந்தரியை பிடித்து கொண்டே எழுந்தார். மடியில் அதுவரை வைத்திருந்த புத்தகத்தை கையில் எடுத்தார். அவர் தன்னிடம் அதை கொடுக்கப் போகிறதாக எண்ணி சுந்தரி அதை வாங்க கையை நீட்டினாள். இது இன்று என்னிடம் இருக்கட்டும். சங்கரபாகம் புத்தகத்தை வயிற்றோடு அணைத்தாற் போல வைத்து கொண்டார். அப்படி அதை அவர் வைத்து கொண்டது சுந்தரிக்கு மிகவும் பிடித்தது. ஒரே ஒரு சிறு நொடி சுந்தரி புத்தகத்திற்கு கீழே தெரிந்த சங்கரபாகத்தின் நாபிக்குடியையே பார்த்தாள். அங்கிருந்து புறப்பட்ட குளிர்ந்த தண்டின் நுனியில் ஒரு தாமரைப்பூ மலர்ந்திருப்பது போலவும் அதில் ஒரு பெண் அமர்ந்திருப்பது போலவும் சுந்தரிக்கு தோன்றியது. சுந்தரி அவளை அறியாமல் அவளுடைய கையை தன் அடிவயிற்றில் வைத்து கொண்டாள். நிறைவு பெற்றது.